ஹை மக்களே, என்னடா எல்லாம் வீட்ல இருந்துட்டு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு பாக்குறீங்களா? சரி, ஒரு சேஞ்சுக்காக வீட்ல இருந்தே வீடியோ எடுத்துட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். எல்லாருமே ரொம்ப சிம்பிளா சொல்லிருக்கீங்க, ஈஸியா வந்து என் ஹஸ்பண்டோட பர்ஸை காலி பண்றேன், நிறைய ரெஸ்டாரண்டா வந்து சாப்பிட்றேன்னு. அப்படின்லாம் இல்லவே இல்லை. இன்னைக்கு மார்னிங் வந்து நான் பீட்ரூட் சப்பாத்தி பண்ணிட்டு லஞ்சுக்கு வந்து ரசமும் சௌ கூட்டு பண்ணி பசங்களை பேக் பண்ணி அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் இப்ப மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வேலை செஞ்சுட்டு நான் ரெடி ஆகுறேன். ஆனா ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறீங்களே. வந்து எப்ப பார்த்தாலும் ஓசி சோறு சாப்பிடுறேன், ஹஸ்பண்டோட பர்ஸ் காலி பண்றேன். இவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அவ்வளவுதான், ரெடி ஆயாச்சு. இப்ப நான் எந்த ஹோட்டலுக்கு போறேனோ அப்படியே டிராவல்ல வீடியோ எடுத்துட்டே பேசுறது வந்து எனக்கு பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஷை படுவேன். நம்ம ஹெல்மெட் எல்லாம் போட்டு ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு சம்மர்ல அப்படிதான் போவேன். அப்போ வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுல்ல. அதனால உங்களுக்கு மோஸ்டா வந்து டிராவல் பண்றத நான் ட்ரை பண்றேன் எடுக்கிறதுக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஓஜி ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஏற்கனவே நான் நிறைய ஓஜி ஸ்பாட் பண்ணியிருக்கேன், ஆனா இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடில இருந்தே இந்த ஹோட்டல் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 84 வருஷமா ரன் ஆகுதுங்க. இங்க வந்து வெளியிலேயே போர்டுல போட்டிருப்பாங்க சின்ஸ் 1941 அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்த உடனே இத்தனை நாளா நம்ம ஏன்டா இந்த ஹோட்டல்ல மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. ரங்கா விலாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட்ங்க. இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா NSC போஸ் ரோட் பார்டரியில லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும். இவங்களுக்கு லஞ்ச் டைம்ல என்ன மெனு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மெனு தாங்க. சிம்பிள், லிமிடெட் அண்ட் ஸ்பெஷல் மீல்ஸ் 2 கொடுத்துட்டு இருக்காங்க. லிமிடெட் மீல்ஸ் வந்து நீங்க கீழே டைனிங் கொடுப்பாங்க நான் ஏசில. ஸ்பெஷல் மீல்ஸ் மட்டும் மேல வந்து ஏசி டைனிங் ஹால்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம என்னெல்லாம் மெனுல ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பாத்துடலாம் வாங்க. ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு டேபிளுக்கு. நான் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு ஒரு ஆளா சொல்றேன். இது வந்து கீ ரோஸ்ட், செம்ம பெருசா இருக்கு, ஃபேமிலி ரோஸ்ட் மாதிரி. இது வந்து வெஜிடபிள் நூடுல்ஸ், இது வந்து கோபி மஞ்சூரியன், பன்னீர் 65. இதுதான் அந்த கதையோட மெயின் ஹீரோவே. நீங்க கேட்கலாம், என்னடா லஞ்ச் டைம்ல வந்து கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னு. இந்த இடத்துல வந்து எல்லாருமே சாப்பிடுறாங்க, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் தோசையும் கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் ஒரு கீ ரோஸ்ட் மட்டும் வாங்கிக்கிறேன். இங்க வந்து இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு வந்து கீ ரொம்ப பிடிக்குமா. சாம்பாரோட தான் சாப்பிடணும். சாம்பாரோட கலரே பாருங்க, செம்மையா இருக்கும் போலயே. சாம்பார் வந்து எல்லாம் அரைச்சி விட்ட சாம்பார், எல்லா வெஜ்ஜீஸும் போட்ட ஸ்பெஷலாவே இருக்கு. ஓல்டஸ்ட் ஹோட்டல்ல எப்படி சாம்பார் இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கு. எனக்கு கீ ரோஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நம்ம ஆர்டர் பண்ணது எதுலையுமே இந்த சட்னி கிடையாது. நம்ம வந்தது லஞ்ச் டைம், அதை மறந்துட்டேன். நான் தனித்தனியாவே சாப்பிடுவேன். நல்ல ஒரு காரம், கனகாமர சட்னின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி டேஸ்ட். கார சட்னி தான் கனகாமர சட்னி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா வந்து ப்ராப்பர் கனகாமர சட்னி இப்படிதான் இருக்கும், அதே மாதிரிதான் இருக்கு. நம்மளோட ஃபேவரட் தேங்காய் சட்னி வந்து திக்கா இருக்கு. 2 சட்னியுமே டேஸ்ட் நல்லா இருக்கு. அதுக்கும் இதுக்கும் குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ப்ராப்பர் கீ ரோஸ்டுக்கு வந்து பெருமை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அப்படி உடைக்கும் போது அப்படியே அப்பளத்தை உடைக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அதுதான் வந்து மெயினான விஷயம். இதுல இந்த சைனீஸ் ஐட்டம்லாம் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம ரைஸ் பக்கம் போகலாம். ஏன்னா ஒரு கட்டணும் நான் முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். இது ஆக்சுவலா மேல இருக்க வெஜ்ஜீஸ் எல்லாம் பார்த்துட்டு வெஜ்ஜி நூடுல்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இது பன்னீர் நூடுல்ஸுங்க. நூடுல்ஸ் வந்து ஷெஷ்வான்னு நம்ம ஆர்டரே பண்ணல, பட் வந்து ஸ்பைசியா இருக்கும் போல நார்மல் நூடுல்ஸே. எல்லாம் பெப்பர்லாம் தாராளமா போட்டதுனால ஸ்பைசியா சூப்பரா இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பன்னீரை வந்து நான் தனியா ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க.
நிறைய இடத்துல வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு கேட்டாலே அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு சாட்டே பண்ணி தனியாக வர ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இந்த சைட் டிஷ்ஷோட ட்ரை பண்ணுவோம். சைனீஸ் ஐட்டம்லாம் அவ்வளோ கொத்தமல்லி நிறைய போட மாட்டாங்க, ஸ்ப்ரிங் ஆனியன் தான் இருக்கும். ஆனால் வந்து இவங்க நூடுல்ஸ்லேயும் ஆகட்டும் உங்களுக்கு மஞ்சூரியன்லேயும் ஆகட்டும் நிறைய கொத்தமல்லி போட்டிருக்காங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணதுனால அது எப்போவுமே மஞ்சூரியன் ஒரு மாதிரி சாஸியாக இருக்கும்ல. மஞ்சூரியன் டேஸ்ட் சூப்பரா இருக்குப்பா. நல்ல ஒரு ஸ்பைசியா இருக்கு. சில இடத்துல வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு நூடுல்ஸ் ஆகட்டும் மஞ்சூரியன் ஆகட்டும் ஒரு ஸ்பைசி டச் இருக்கிறதுனால பிடிச்சிருக்கு. இந்த மஞ்சூரியனை வந்து தனியா சாப்பிடணும்னு எனக்கு தோணுது. அந்த காலிஃப்ளவரும் நல்லா குக் பண்ணியிருக்காங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. அந்த ஸ்பைசி டச் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. மற்ற எல்லா ஐட்டம்ஸும் வந்துருச்சு. இந்த சைனீஸ் ஐட்டம் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிருந்தேன். வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தான மஞ்சூரியன் ஃபைனலா நம்மளோட ஐட்டமுக்கு வந்தாச்சு. மீல்ஸ்ல என்னெல்லாம் வருது அப்படின்னு ஓவராலா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சுண்டல் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக சுண்டல் கொடுத்துருக்காங்க. அவ்வளவா வந்து தேங்காய் போடாம ஆனியன் எல்லாம் போட்டு சுண்டல் கொடுத்துருக்காங்க. வெள்ளை மூக்கடலை. அது வந்து குருமா வந்து சப்பாத்திக்கான குருமா. இது வந்து உருளைக்கிழங்கு கிரேவி, தயிர். இந்த பக்கம் வந்தீங்கன்னா வத்த குழம்பு, ரசம். இது வந்து கீரை கூட்டு, சாம்பார், கேரட் பொரியல், ஃபைனலா பாயசம், வடையும் மோர் மிளகா. ஃபைனலா சாப்பிட்றதுக்கு வாழைப்பழமும் வந்துருச்சு. இந்த சப்பாத்தி இந்த ஒரு சைஸ்க்கு கொடுக்குறாங்க. அப்பளம் ஆறுனாலுமே சாஃப்டா இருக்கு சப்பாத்தி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குருமாவுமே அந்த பழைய காலத்துல செய்வாங்க பாத்தீங்களா, ஒரு மாதிரி எல்லோயிஷா. அந்த அளவுக்குலாம் மசாலாலாம் போட மாட்டாங்க. வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் அவங்களுக்கு பேஸ் மசாலா. அப்புறம் அந்த பிரியாணி இலை அதிகபட்சம் போடுவாங்க. அது அதே மாதிரியே இருக்குது. குருமா நான் சொன்ன மாதிரியே தான் இருக்கு, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் சொன்ன மாதிரி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த ஸ்மெல்லும் பிரியாணி இலை மட்டும் தான் போட்டிருக்காங்க. அவ்வளோக்கா அந்த பட்டை லவங்கம் எதுவும் போட மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஐட்டமும் ஆட் பண்ணவே இல்லை. எனக்கு வந்து பிரிஞ்சி பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஆக்சுவலி பிரிஞ்சியும் பார்த்தீங்கன்னா ஓல்டே ஸ்டைல செஞ்சிருந்தாங்க. அவர் அள்ளி வைக்கும் போதே ஒரு ஸ்பூன் ஃபுல்லா குமிச்ச மாதிரி வச்சாரு. அதுக்கு மேலேயும் போட்டாரு. இந்த ரைஸ்க்கும் சேர்த்து போட்டாருன்னு நினைக்கிறேன் அவரு. இதுக்கு வந்து அப்பளம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் அப்பளத்தை மறந்துடுவேன். நான் எதிர்பார்த்த அளவுக்குலாம் ஸ்பைசியா இல்ல, ஆனா டேஸ்டா இருக்கு. நெய்யோட அந்த பருப்பு பொடி சாப்பிடும் போது சான்ஸே இல்லைங்க. என்ன ஒரு ஃபீல் தெரியுமா, அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல். சான்ஸே கிடையாது. இதுதான் சாம்பார். முருங்கைக்காய் சாம்பார் குட்டி குட்டியா போட்டிருக்காங்க முருங்கைக்காவை. இங்க பாருங்க, சாம்பாரோட மனமுமே நல்லா இருக்கும். முருங்கைக்காய் சாம்பார்னாலே அது ஒரு தனி ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா. இதுக்கு வாழைக்காவோ உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையுமே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா அந்த கிரேவி மாதிரியும் போட்டு அதுலயே தேங்காய்லாம் போட்டு இது பொரியல் சொல்றதா வறுவல் சொல்றதா அப்படின்ற மாதிரி இருக்கு. சாம்பார் கொஞ்சம் தண்ணியா இருக்கிறத பார்த்து டேஸ்ட் எல்லாம் நார்மலா இருக்கும்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்லவே இல்லை, செம்மையா இருக்கு சாம்பார் டேஸ்ட். மாங்காய் எல்லாம் போட்டிருக்காங்க. கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, உருளைக்கிழங்குன்ற கத்திரிக்காய், மாங்காய். அதான் சொல்லுவாங்களே முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார்னு, அதே ஃபிளேவரோட அல்டிமேட்டா இருக்கு. இந்த உருளைக்கிழங்கு வந்து அந்த ஸ்வீட்னஸோட இருக்குங்க. உருளைக்கிழங்கு ஆச்சுன்னா நான் ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், வாழைக்கான்னு சொல்லிட்டு. பழைய காலத்துல எல்லாம் பண்ணுவாங்கல்ல, கிரேவிலேயே வந்து அந்த அளவுக்கு காரம் போடாம லைட்டா போட்டுட்டு அது மேல வந்து இறக்கும் போது தேங்காவை போட்டு துருவிட்டு இறக்குவாங்க. அதே மாதிரிதான் இது வந்து மைல்டா இருக்கு சாம்பார். இது கூட நம்ம அந்த பன்னீர் 65 வச்சு சாப்பிட்டா ஆப்டா இருக்கும். உள்ளர நல்லா சாஃப்டா இருக்கு. அந்த சாம்பார் சாதத்துக்கு நல்லா இருக்கும், ஒரு மாதிரி கார சாரமா. வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா புறன்னு இருக்கு பன்னீர். வெளியில இருக்கும் புறன்னு, உள்ள அப்படியே சாஃப்டா. சாட் மசாலா போட்டிருக்காங்க, அவ்வளோக்கா போடாம லைட்டா தூவி கொடுத்ததுனால
இந்த சாட் மசாலாவும் இந்த 65ம் சேர்த்து சாப்பிடும்போது அருமையா இருக்கு. காரக்குழம்பா வத்த குழம்பா ஊத்துனாதான் தெரியும். நீ வத்த குழம்பு தான்ப்பா. இதுக்கு வந்து கூட்டு கூட்டு நல்லா கெட்டியா இருக்கு. வத்த குழம்புனா எனக்கு வந்து கூட்டோட சாப்பிடதான் பிடிக்கும். ப்ராப்பர் வத்த குழம்பு தான். சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அப்படியே ஸ்வீட்னஸோட வரும்ல. வத்த குழம்புல வெல்லம் போடுவாங்க, அது வேற விஷயம். ஆனாலும் சின்ன வெங்காயத்தோட ஃபிளேவர் நல்லா இறங்கிருக்கு. கேரட் பொரியல் எப்படி கொடுத்துருக்காங்க தெரியுமா? அந்த கல்யாண பந்தியில போடுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த சிறுபருப்பு எல்லாம் போட்டு வெங்காயம் சிறுபருப்பு எல்லாமே இருக்கும். அந்த கோஸ் போட்டாங்க, கோஸ் பீன்ஸ் எல்லாம் சேர்த்தாங்கன்னா நேஷனல் பொரியல்னு சொல்லுவாங்க. இது வத்த குழம்பு நான் எதிர்பார்த்த மாதிரி காரமாலாம் இல்லை. இந்த இடத்துல வந்து காரம் எல்லாம் நார்மலா போடுறாங்க. எல்லா ஏஜ்டு பீப்புள்ஸும் சாப்பிடுற மாதிரிதான் இருக்கு. இந்த சுண்டல் என்ன பாவம் பண்ணிச்சு? சுண்டல் வந்து சான்ஸே இல்ல, செம்மையா குக் பண்ணிருக்காங்க. அதை பார்க்கும்போது நல்லா குக்கான மாதிரியே தெரியல. வாயில போட்டு சாப்பிடும்போது அப்படியே ரொம்பலாம் சூ பண்ண தேவையில்ல, சாதாரணமா சாப்பிட்டாலே உள்ள போயிரும் போல. இந்த தயிரை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுது. அதனால ரசத்தை ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா தயிர் பக்கம் போயிடும். பார்த்துக்கோங்க, ரைஸ்லாம் நான் கம்மியா தான் சாப்பிட்றேன். குட்டியா போட்டதுனால இந்த வடை நல்லாதான் இருக்கும். மோர் மிளகா கடிச்சுக்கிட்டு இப்படியே சாப்பிடுவேன். வடை டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சால்ட் ரொம்ப கம்மியா போட்டேன். எனக்கு சால்ட் கம்மியா போட்டு தயிர் சாப்பிட்றதும் பிடிக்கும். அதுவும் தயிர் தான் சான்ஸே இல்லை, செம்ம கெட்டியா இருக்கு. நான் ஊத்தும் போதே நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படியே இந்த ரைஸ் கூட போட்டு பிசைஞ்சு அந்த வடையோட சாப்பிடும்போது செம்மையா இருந்தது. ஓவராலா மீல்ஸ் பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் தோசையை பத்தி சொல்றேன். கீ ரோஸ்ட் வந்து நல்ல ஒரு ஓஜி ஸ்பாட்ல சாப்பிட்டா எப்படி இருக்கும். அந்த அதாவது டிஃபன் சாம்பார் தனி, மீல்ஸுக்கான சாம்பார் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க. அப்படியே எனக்கு 2 சட்னியுமே டேஸ்ட் பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேங்காய் சட்னி தான் ஃபேவரட். ஆனால் வந்து கார சட்னியும் சாப்பிட்ட உடனேயுமே நல்லா இருந்துச்சு. சைனீஸ் மெனுவை பற்றி சொல்லியே ஆகணும். அதாவது ஒரு சவுத் இண்டியன் டச்சோட இருந்தது அந்த சைனீஸ் மெனு. ஏன்னா நல்ல ஒரு பெப்பர்லாம் தூக்கெல்லாம் போட்டு அதுலேயே கருவேப்பிலெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுவுமே அருமையாக இருந்தது. மீல்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். ஸ்பெஷல் மீல்ஸ் நிஜமாவே ஸ்பெஷலாக இருந்தது. நான் ஆரம்பத்தில் பருப்பு பொடியிலவே வந்து ஃப்ளாட்டாக டவுன் விழுந்துட்டேங்க மொத்தமா. அந்த அளவுக்கு இருந்துச்சு பருப்பு பொடியோட டேஸ்ட்டும். அப்புறம் சாம்பார், வத்த குழம்பு எல்லாமே அருமையா இருந்தது. ரசம் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் தயிர் சாப்பிட்டுட்டு குடிச்சு பார்த்தேன். நல்ல ஒரு பெப்பர் ரசம். ஒரு நாள் ஒரு சுண்டல் ஒரு பொரியல்னு சொல்லிட்டு மெனுல மாத்திக்கிட்டே இருப்பாங்களாம். இங்க ஹைகோர்ட்ல ஒர்க் பண்ற எல்லாமே அட்வொகேட்ஸ் எல்லாமே ஃபேவரட்டான ஸ்பாட் இதுதான் அப்படின்னு சொல்றாங்களா. இங்க ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்கு. ஆனாலுமே இந்த ஹோட்டலை தேடி வராங்கன்னா அவங்களோட டேஸ்ட் தாங்க மெயினான விஷயம். வந்து இந்த பக்கம் பாரிஸ் பக்கம் வந்துட்டு எங்கடா நல்ல ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னா இது ஒன்று நான் சொல்லுவேன். இதே மாதிரி வேற என்ன ஸ்பாட் இருந்தாலுமே சொல்லுங்க. நீங்க ரெக்கமெண்ட் பண்ற ஸ்பாட்ஸ் எல்லாத்துக்குமே நான் போறேன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா அது என்னோட லிஸ்ட்ல இருக்கும். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.